الشهوات ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تفسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد ஸல்லல்லாஹு அலைஹி. மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த புனிதமான ரமதானுல் முபாரக் சங்கையான பிறை 28வது இரவினுடைய தராவீஹ் ஜமாஅத் சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமதானிய வணக்கங்கள் உள்ளிட்ட ஏனைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. உயர்ந்த ரமதானை அதிக பாக்கியம் நிறைந்த ரமதானாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இறைமறை குர்ஆன் நமக்கு மிகுந்த பாதுகாப்பாகவும் அரணாகவும் எல்லா சூழல்களிலேயும் அமைந்துவிடும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துவார். இறைமறை குர்ஆன் மேலோட்டமாக பார்க்கிற பொழுதும் சரி, அதை ஆழமாக அவதானிக்கிற பொழுதும் சரி, அந்த குர்ஆனினுடைய வாசகங்கள் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அது அதனுடைய மௌஜிசா, அதனுடைய அற்புதம்.
மேலோட்டமாக இருந்தாலும் சரி, இறைமறை குர்ஆனை குறித்து அல்லாஹ் சூரத்துல் இஸ்ரா 45வது ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், வஇதா கரஅத்தல் குர்ஆன, நீங்கள் நாயகமே நீங்கள் ஓதினீர்கள் என்றாகிறா ஹிஜாபம் மஸ்தூரா, மறுமையின் மீதுக்கும் இடையிலே ஒரு மறைக்கப்பட்ட ஒரு திரையை அமைத்து விடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஇதா கரஅத்தல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதினால், ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா, உங்களுக்கும் மறுமையை ஏற்றுக்கொள்ளாத ஈமான் கொள்ளாத நிராகரிப்பாளர்களுக்கும் மத்தியில் ஹிஜாபம் மஸ்தூரா, மறைக்கப்பட்ட ஒரு திரையை அல்லாஹ் நாம் அமைத்து விடுகிறான் என்று நாம் அமைத்து விடுகிறோம்னு சொல்றான். இப்ப இறைமறை குர்ஆனுக்கு அந்த ஒரு தாக்கம் இருக்கிறது. அது உள்வாங்க ஓதுகிற பொழுது நாம் ஓதினால், இந்த ஆயத்தின் பின்னணியில் பெருமக்கள் சொல்வார்கள், அதை நாம் ஓதினால் எதிரிகளினுடைய தாக்குதல்கள் நம்மை சேராமல் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் தஆலா நமக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு திரையை போற்றுமா. அது எந்த மாதிரி திரை என்று சொல்ல முடியாது, அது எப்படிப்பட்ட திரையாக அமையும் என்று நமக்கு தெரியாது. எப்படி மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இரண்டு கடல்கள் சங்கமிக்கிறது, ஆனால் இரண்டுக்கும் இடையில என்ன இருக்கு, ஒரு திரை இருக்குது அப்படிங்கிறான். இரண்டு கடல்கள் சந்திக்குது, அதற்கு இடையில் ஒரு திரை எடுக்கிறது, காண முடியாத திரையாக இருக்கிறது, ஆனால் திரை இருக்கிறது என்று சொல்கிறான். அந்த நீர் இந்த நீரோடு கலப்பதில்லை, அந்த நீர் இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இப்படியெல்லாம் இருக்க இதெல்லாம் அத்தாட்சியை நமக்கு காட்டுறான். அது எப்படிங்க திரையாக அமையும்? ஒரு சுவர் வந்துருமா அப்படின்னா, ரெண்டு கடலுக்கு இடையில ஒரு சுவரா இருக்குது, பைகளும் இல்லாமல் அதிலேயும் பயணித்து செல்கிறது, அதை கடந்துதான் செல்கிறது. ஆனால் இரண்டு தண்ணீர்களுக்கும் இடையில் கலப்பு உருவாகுவதில்லை, திரை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாம் இறைமறை குர்ஆனை ஓதிக்கொண்டால் எந்த விதமான ஆபத்துகளும் எதிரிகளின் சூழ்ச்சிகளால் சிக்காமல் பாதுகாக்கப்படுவோம். முன்னுண்டான சமூகம் குர்ஆனிய தொடர்புகளோடு இருந்தது. சிறு பிராயத்தில் அவர்கள் கரையான் இந்த உலகியல் பாடங்கள் என்று தனியாக பிரித்ததின் விளைவு படிக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருந்தான், இப்ப அந்த போனும் கையுமா இருக்கிறான், அவனுக்கு எது மேலையும் ஒரு பற்று இல்லை, எதை சொன்னாலும் டென்ஷன் ஆகிறான். அப்ப ஏதோ ஒன்றை அவன் இழந்து விட்டான், தன்னிடம் இருந்த ஏதாவது ஒன்றை அவன் பறிகொடுத்து விட்டான். எதிடத்தில்? அதிடத்தில் அவன் களவாடப்படுகிறான். இறைமறை குர்ஆனோடு அவன் இருதயம் தொடர்பாகி இருக்கும் என்றால் அல்லாஹ் சொல்றான், வஇதா கரஅத்தல் குர்ஆன, நீங்க குர்ஆனை ஓதுனீங்கன்னு சொன்னா, ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாபம் மஸ்தூரான்னு சொல்றான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை ஆயத்தின் புரட்சியாக கூட இதனுடைய வடிவத்தை முன்னிறுத்தி காட்டுவார்கள். ஒற்றை ஆயத்தின் புரட்சியாக, பெரும் ஆயத்துகள் அல்ல, பெரும் சூறாக்கள் அல்ல, வரிசைப்பட ஓதுகிற பல ஆயத்துகள் அல்ல, ஒற்றை ஆயத்தின் புரட்சியை பெருமானார் காட்டுவார்கள். எதிரிகள் எல்லாம் சூழ்ந்திருந்த தருணம், வெட்டுவதற்காக வாள்கள் எல்லாம் ஏற்கனவே விஷம் தோய்க்கப்பட்டிருந்த வாள்கள், சுற்றி நின்று அவர்களுடைய தலையை வெட்டி வீழ்த்தி வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான் கயவன். 1000 ஒட்டகைகளுக்கு, 1000 ஒட்டகைகள், அந்த ஒற்றை தலைக்கு 1000 ஒட்டகைகள், அதுவும் சாதாரண ஒட்டகைகள் அல்ல, செந்நிற ஒட்டகைகள், விலை உயர்ந்த ஒட்டகைகள். அடிபணியாதோர் யாரும் இருக்க மாட்டார்கள். அற்பமான காசுக்கு அடிபணிகிற காரணத்தினால் தானே இன்னைக்கு கஞ்சாக்கள் கூட இளைஞர்கள் கையில் புழங்குகிறது. அற்பமான இந்த காசு தானே காரணம். ஒரு முறை நீ இதை கொண்டு கடத்தி விட்டால், இதை நீ நகர்த்தி விட்டால், இதை சேர்த்து விட்டால் இத்தனை ரூபாய்கள், இத்தனை ஆயிரங்கள் என்று பேரம் பேசப்படுகிறது. விழுந்து போகிறான் இளைஞன்.
அவன் விடலை பருவம், எதையாவது ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். செலவுக்கு எந்த வகையிலாவது காசு கிடைக்குமா என்று ஏங்குகிறான். முறையாக அவ்வளவு காசுகள் தன் கையில் வந்து சேருவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒரு வழி இல்லை. விரிக்கப்பட்ட வலைக்குள்ளால் இவன் சிக்கிக் கொள்கிறான். காசு என்ற அந்த வெட்ட வெளிச்ச பார்வை போன்று இரவு நேரத்தில் கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு நிற்கிறான். ரசூலுல்லாஹ் அவர் முகமது வரட்டும், நான் தான் முதலில் வெட்டுவேன், என்ன யாருக்கு கிடைப்பது என்று போட்டி, நான் தான் வெட்டுவேன்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டி நிற்கிறான். அல்லாஹுவினுடைய அழகான ஒரு நிலையும் கூட அவனுக்கு த்ரில்லிங்கான இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அப்படியா சொல்ற? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்ட அனுப்பியவனே அவன் தானே. ஒரு கட்டத்தில் பார்த்தால் நாட்டமெல்லாம் அவன் நாட்டம் தான் என்றால் காபிர்களின் நாட்டம் கூட இன்னொரு ஆள் அவன் நாட போறான், அவன் தான் நாட போறான், அவன் தானே விடுறான். எல்லாம் பாடம் தானே, எல்லாம் படிப்பினைகள் தானே, நமக்கு கிடைக்கிற எல்லாமே பாடங்கள் தானே. அல்லாஹ் நாடி இருந்தால் முதலேவை சொல்லி, முகம்மதை நீங்கள் இப்பொழுதே கிளம்புங்கள், அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாக நீங்க இப்பவுமே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி முன்னமே அவர்களை வழி அனுப்பி வைத்திருக்கலாம். இரவு வழிநாட்டத்தாட்டி இறைவனுக்கு இது என்ன சாத்தியம் இல்லையா? இங்கிருந்து பைத்துல் மக்தஸுக்கு கண் சிமிட்டும் நேரத்தில் சென்று முடிக்கிற அளவுக்கு தகுதி இருக்கிற அல்லாஹுவின் ஆற்றலுக்கு இவர்களை இங்கிருந்து மதீனாவுக்கு கடத்தி விடுவதற்கு இவ்வளவு நாட்கள் தேவையா? வீட்டிலிருந்து கிளம்பி வழிநெடுகிலும் வாய்ப்புகளை பார்த்து இடையிலே தரகர்களை அமைத்து தேவைப்பட்ட உணவுகளை உள்வாங்கிக் கொண்டு 3 நாட்கள் இரவு அங்கே தங்கிவிட்டு கடும் பயணங்களை மேற்கொண்டு கால் கடுக்க இரத்தங்கள் சிந்துவதற்கு தயாராக இப்படியெல்லாம் இருந்து உடன் அபூபக்கர் ரலியல்லாஹு வானங்களை கடந்து சென்று வந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மிக தெளிவோடு மிஅராஜின் சம்பவங்கள் இருக்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறதுக்கு இப்படியா அமையும்? அவன் இங்கே அனுப்புகிறான். என் உத்தரவு இல்லாமல் யாரும் உங்களை தொட முடியாது, நான் நாடாமல் உங்களை யாரும். ரசூலுல்லாஹ் தன் அருமையான மருமகனாரை அழைக்கிறார்கள். அலியே, என் படுக்கையில் நீங்கள் படுக்க வேண்டும், என் போர்வையை தான் நீங்கள் போர்த்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உத்தரவுகள் பிறக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உத்தரவுக்கு சஹாபிகள் மீறியதே கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு பிள்ளையும் கூட, பெருமானாரை முதலில் ஏற்றுக்கொண்ட இளைஞர்களில் முதன்மை நபரும் கூட விடுவாங்களா? நான் படுத்துக் கொள்கிறேன்னு படுத்துக் கொள்கிறார்கள். சொல்றாங்க, ஒப்படைக்க வேண்டிய பொருள்கள் அமானிதங்கள். ஏய் டேய், நீ என்ன அங்க தனியா நடந்துகிட்டு இருக்கிற? இப்படி வாடா, இங்க வாடா, நீ தனியா வாங்க. உன்னால முடிஞ்ச வரைக்கும் இங்க கொஞ்சம் ஆளு சேர்க்கிற, அங்க கொஞ்சம் ஆளு சேர்க்கிற, இங்க வா. நல்ல குடும்பத்து பிள்ளை. ஆமா, கீழக்கரையில சதகத்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பெரும் மேதை, ஷரியத்தினுடைய சட்ட நுணுக்கங்கள், ஷரியத்தினுடைய போர்வாள், அந்த குடும்பத்து பிள்ளை. அப்ப நீ எப்படி அடக்கமா இருக்கணும்? அமைதி, நல்ல பிள்ளை, உட்கார், பாதுகாக்க பொறுப்பு இருக்கு. அங்க சத்தம் வரத்தான் செய்யுது. அந்த பிள்ளை அமைதிப்படுத்தியாச்சு. அவ சூரா ஃபாத்திஹா ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சிடுறா. நானே சூரத்து யாசீனை நிறுத்தி ஓதிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நிறைய ஹாபிஸாக்கள் இருப்பா. சூரா யாசீன் ஓதனா கொஞ்சம் கவனமா ஓதணும். ஹாபிஸாக்கள் நிறைய பேர் இருப்பா. அசரத்து ஊன்னா மூச்சு விடும் போது ஏதாச்சும் ஒன்று நாம எடுத்து கொடுத்துட மாட்டோமான்னு வரக்கூடிய. அப்ப நானே ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அங்கேயும் சத்தம் இங்கேருந்து வரும்போது ஒரே ஒரு ஆயத்து மட்டும் என்ன ஆகி போச்சு? என்ன ஆயத்து நினைவு இருக்கா? அதுக்கப்புறம் 2வது எந்திரிக்கும் போது அஃபலா யாகிலூன்னு ஓதிட்டு அப்புறம் என்ன ஆயத்து? லியுந்திர மன்கான ஹையன் வயஹிக்கல் கவுலு அலல் காஃபிரீன் வரணும். அஃபலா யாகிலூன்னு வந்துட்டு, ஏன்னா அங்க கவனம் அங்கிட்டு போயிட்டு நான் கீழே போயிட்டேன்.
அப்புறம் ரெண்டாவது எந்திரிச்சு அந்த ஆயத்தை திரும்ப ஓதணும். லியுந்திர மன் கான ஹய்யன் வ யஹிக்கல் கவுலு அலல் காஃபிரீன் அப்படின்னு திரும்ப ஓதணும். ஏன்னா சரி ஹைர் எல்லாம் இந்த சீதேவிகளால் வாரது தான். எதை சொல்லிட்டு வந்தேன்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை என்னுடைய நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு வந்து சேர வேண்டும் மதீனாவிற்கு. அமானித பொருள்கள் அவைகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு நம்ம வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெட்ல படுத்துக்கிறாங்க, அந்த போர்வையை போத்திக்கிறாங்க, நிம்மதியா தூங்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழி அனுப்பிவிட்டு பெருமானார் வெளியேறுகிறார்கள். வெளியானை வம்பனும் கொட்ட கொட்ட முழிச்சிட்டு நிற்கிறான். பெருமானாரை வெட்டுவதற்காக ஒற்றை ஆயத்தை தான் உச்சரித்தார்கள். ஒஜஅல்னா, இன்னைக்கு ஓதனம்ல, ஒஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். நாம் அமைத்து விட்டோம். ஒஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம், முன்னாலும் ஒரு திரையை, வ மின் கல்ஃபிஹிம் பின்னாலும் சத்தன் ஒரு திரை தெரிகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தென்படவில்லை. அல்லாஹ்வின் குதரத்தை அப்படித்தான் காட்டுவான். இந்த ஆயத்துக்கு அந்த பவர் இருக்கு, எந்த சந்தேகமும் இல்லை. அதை சில நேரங்கள் நாம அனுபவிச்சிடலாம். சில நேரம் செக் போஸ்ட்ல அந்த மாதிரி சூழல்கள்ல முறையா போகணும், முறையில்லாம ஏதாச்சும் கடத்திட்டு போகும்போது அங்கிட்டு போய் இந்த ஆயத்தை ஊதிட்டு போயிடலாம்னு சொல்லி இருந்துடக்கூடாது. முறையா போகக்குள்ள திடீர்னு அந்த மாதிரி ஆகி போச்சு. ஒரு நாள் ஐடியை கொண்டு போகாம வார் நடந்துகிட்டு இருந்த நேரம் ஸ்ரீலங்காவில் ஐடியை மறந்தாச்சு. அவன் இறக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான், உட்காரமா விசாரிப்பான், போன் போட்டா அதுக்கப்புறம் வரும், அதுக்கப்புறம் அதெல்லாம் வேற போட்டுட்டு நம்ம போற நேரம் சும்மாக்கு போயிட்டு இருக்கிற நேரம்ட்டு இருக்கவே இருக்கு. நமக்கு சூரா யாசின்ல இந்த ஆயத்து பேசாம அந்த செக் போஸ்ட் கடக்கணும், ஒவ்வொரு வண்டியா நிறுத்தி எல்லாத்துக்கிட்டையும் ஐடியா வாங்கிட்டு இருக்கிறான். அப்படி நான் பேசாம உள்ள கதை நீங்க உட்காருங்க அப்படின்ட்டான். அவங்க முன்னாடி 2 பேர் ஓத ஆரம்பிச்சாச்சு. அவன் எல்லா கதையும் திறந்து பின்னாடி டிக்கியை தொடங்குறான், முன்னாடி திறங்குறான், இதெல்லாம் ஒவ்வொன்று. நான் அங்கேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஒஜால்னா திக்ர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒஜால்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். ஒஜால்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன். அம்பாண்ட நான் பேசாம கண்ணை மூடிட்டேன். கண்ணை மூடிட்டு ஓத ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வண்டி நிக்கிறது தெரியுது, வண்டி நிக்குது, அவன் செக் பண்றான்னு அந்த சத்தமும் விளங்குது. நான் பாட்டுல கண்ணை திறக்கவே இல்லை. அன்னுட்டு போன்டான். அவ வண்டி போயிடுச்சு. செக் போஸ்ட் தாண்டிட்டான்னு தாண்டிடுச்சுன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் கிளம்புவோம். ஆயத்துக்கு சரி பவர். தூக்கி அப்படி வீசுறாங்க. பெருமானார் அங்கிருந்து வெளியேறி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கே போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கிருந்து கிளம்புகிற பொழுது அப்படி வீசிட்டு போறாங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன்லாம் மயங்கி போன மாதிரி ஆகி போயிட்டானுவ. திடீர்னு பார்க்கறான் தலையெல்லாம் மண்ணா கிடக்கு. என்னடா மண்ணா இருக்கே, என்ன ஆஹா கிளம்பிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்து அந்த போர்வையை பிடிச்சு தூக்குறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ள இருக்கிறாங்க. அவன் நினைச்சிருந்தானா ஒரு போர்டு போட்டிருக்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு பாருங்களேன், அவளுக்கு இருந்த அந்த வீர நம்பிக்கையை பாருங்க. வீரருங்கிறது ஒரு பக்கம், நம்பிக்கையை பாருங்க, ஈமானிய உறுதியை பாருங்க. மதீனா வந்து எல்லா பொருள்களையும் ஒப்படைத்து விட்டு மதீனா வந்து சேர்ந்த பொழுது அங்கிருந்த தோழர்கள் அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இக்கட்டான தருணம், உயிர் போகிற தருணம், அந்த இடத்தில் படுக்க வேண்டும், அந்த போர்வை போர்த்த வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கிறது. எப்படி உங்களால் படுக்க முடிந்தது? உங்களுக்கு தூக்கம் வந்ததா என்று கேட்கிறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் வாழ்வில் அன்று மாதிரி வேற என்னைக்கும் தூங்கல. நான் இப்படி த்ரில்லிங்கான நேரத்துல, உயிர் வரி போகிற சூழல் நெருங்கி விட்ட தருணம், இந்த நேரத்துல தூங்கின மாதிரி நான் வேற எந்த நாளும் தூங்கலன்னாங்க. ஒருபடி மேலே சென்று சொன்னார்கள், நம்ம பாஷையில சொல்ல போனா அன்னைக்கு இஸ்ராயலும் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்னா, மரணமும் வராது என்று எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அலியே
அமானிதங்களை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் மதீனாவில் வந்து என்னை சந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த அமானிதங்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு ரசூலுல்லாஹ்வை போய் மதீனால சந்திக்கிற வரைக்கும் வஃபாத்து கூட வராதுன்னு எனக்கு தெரியும். நான் என்ன உத்தரவு, பெருமானாரின் உத்தரவு. பெருமானாரின் நாவு அசைவு என்பது அது ஒற்றை நாவின் அசைவு அல்ல. அந்த நாவின் அசைவு அல்லாஹுவின் இசைவோடு வந்த அசைவு. அப்ப இந்த ஆயத்து, ஒற்றை ஆயத்தை இவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்றால் எந்த இது இதுல வரக்கூடியது எது தாரேன் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன். சரியா? அந்த ஒற்றை ஆயத்தை இந்த தாக்கத்தை உருவாக்கும் என்றால் அல்லாஹ் சொல்றான், வஇதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாபம் மஸ்தூராங்கறான். அதனால ஏதாச்சும் ஆபத்து சூழ்ந்து விடுமோ என்று நீங்கள் பயந்தால், யாராவது நெருங்கி நம்மை தாக்கி விடுவானோ என்று பயந்தால், இக்கட்டான தருணங்கள் சூழ்ந்தால் மாத்திரமல்ல, எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் இதை குர்ஆனை கையில் எடுத்து விடுங்கள். இறைமறையை தொட்டு ஓத துவங்குங்கள். ஒரு ஆள் உங்களை நெருங்க முடியாது, ஒருவன் உங்களை சந்திக்க முடியாது, ஒரு ஆபத்தும் உங்களை அணுகாது. அனைத்து பாதுகாப்பும் அதற்குள்ளால் இருக்கிறது. ஷைத்தானிய தீண்டுதல்களிலிருந்து பாதுகாப்பு, இன்சானிய தீண்டுகளிலிருந்து பாதுகாப்பு என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஆயத்துகள் அவ்வளவு பாதுகாப்பை வந்து சேர்க்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறைமறை குர்ஆனை நமது நாவுகள் என்றும் உச்சரித்துக் கொண்டிருக்க, நமது சிந்தைகள் என்றும் அதன் செய்திகளை உள்வாங்க, நமது இருதயங்கள் முடிந்தவரை அதை பதித்து வைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்வியலாக அவைகள் நமது வாழ்வில் ஒரு அங்கமாக அவைகள் எல்லாம் பரிணமிப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. சங்கை மிகுந்த இந்த ரமலானில் அந்த நன்னசீபை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون